போராடி விழிப்புணடைந்து தங்களால் அன்பான உறவுகளே, நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சி நகரையும் கனகபுர மாவீர துயிலுமில்லத்தையும் தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இந்த காணொளி நான் பதிவு செய்யக்கூடாது போடக்கூடாதுன்ற நான் யோசித்தேன். ஏனென்றால் இந்த நாள் எங்களோட புனிதர்களை வணங்குகிற ஒரு நாள். இந்த நாளில் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வை பதிவு செய்து வழியில் போடுறது எனக்கு பொருத்தமில்லைன்னு நினச்சேன். ஆனால் எங்களோட சக நண்பர்கள் என்ன கேட்டிருந்தாங்க, இந்த காணொலிகளை பதிவு செய்து உடனடியாக போடுங்க, நாங்களும் புலம்பெயர்ந்து இருந்தாலும் கூட இங்கே காயத்தில் நடக்கிற சில சம்பவங்களை நாங்கள் உடனடியாக பார்க்க வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு அமைவாக இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். நான் பதிவு செய்த தவறாக இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உண்மையில் நாங்கள் இந்த தெய்வங்களை வழிபடுற நாள், இந்த நாளில் கிளிநொச்சி நகரமும் துயிலுமில்லமும் கனகபுர துயிலுமில்லமும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். கிளிநொச்சி நகருக்கால போய் கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சி நகர் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறீங்க. இன்றைய நாள் எங்களோட தெய்வங்களை வணங்குகின்ற நாள். நவம்பர் 27 முற்று முழுதாக இந்த கிளிநொச்சி நகர் பகுதியில் இருக்கிற வர்த்தகர்கள் கடைகளை முழுமையாக பூட்டி அதுக்கான ஆதரவையும் அந்த பிள்ளைகளுக்கான அஞ்சலிக்கான ஒரு தங்களது ஆதரவை வழங்கியிருக்கிறோம். உண்மையில் இது ஒரு சந்தோஷமான விடயம். உங்களுக்கு தெரியும், 2009ஆம் ஆண்டுக்கு முற்பகுதியில் கூட இப்படி ஒரு நிகழ்வுகளை நாங்கள் பார்த்ததில்லை. இந்த காலப்பகுதியில் இராணுவத்தின் நெருக்கடி அல்லது சில அழுத்தங்கள் இருக்கக்குள்ள கூட இந்த மக்கள் உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்வுகளை நடத்துறது எங்களோட மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. தொடர்ந்து பார்ப்போம். கனகபுர துயிலுமில்லம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்து இதில் ஒரு பெரிய வளைவு போட்டிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் விஓசிக்கு முன்னால் தமிழ் தேசியம் மக்கள் மாவீரர் நாள் நவம்பர் 27 என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு பேனர் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு மிகவும் எழுச்சி பூர்வமாக இந்த நிகழ்வு இருக்கிறது. இப்போ நாங்கள் போய்ட்டு வந்திருக்கிறது கிளிநொச்சி பிரதான இடம், கிளிநொச்சி டவுனில் பிரதான இடம். கோட்ஸுக்கு முன்னால், நீதிமன்றத்துக்கு முன்னால் தான் நாங்கள் போய்ட்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் இந்த காணொலிகளை பதிவு செய்ய போகிறோம். அப்படியே தொடர்ந்து வாங்க. இப்போ கிளிநொச்சி நகரில் இருக்கிற பேருந்து நிலையத்துக்குள்ளே போகிறோம். பேருந்து நிலையம் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். நவம்பர் 27 இன்றைய நாள் பேருந்து நிலையம் எப்படி எழுச்சியாக இருக்குன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. சிவப்பு மஞ்சள் கொடிகளால் வர்ணிச்சு ஃபுல்லாக வர்ணம் கொடிகளை ஏற்றி நீட்டாக செய்திருக்கிறாங்க. எல்லாமே பார்க்க ஒரு அழகாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மாவீரர் நாளை மக்கள் எவ்வளோ உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்வை செய்யணும் வேண்டு. நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய இருந்தது. நீ சொல்லையே, நான் சொல்லி தந்த உனக்காண்டி எடுக்கிறேன். டிப்போ சந்தியால் கனகபுரம் பக்கம்தான் போகிறோம். மக்களின் ஆதரவும் மக்களின் எழுச்சியையும் நீங்கள் இதனூடாக பார்க்கலாம். எவ்வளவு அழகான முறையில் சோடினைகள் செய்யப்பட்டது. முன்னொரு காலத்தில் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, புலிகள் தான் இந்த மாவீரர் நாளை செய்கிறாங்கன்னு சொல்லி வெளிநாட்டில் இருந்தோ அல்லது உள்நாட்டில் இருந்தோ சிலர் சொல்லியிருக்கலாம். ஆனால் போர் மௌனச்சி இப்போ புலிகளே இல்லைன்னு சொல்கிற காலப்பகுதியில் இப்படியான ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இந்த நிகழ்வை யார் செய்திருப்பார்கள், யார் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பார்கள், மக்கள் எவ்வளோ உணர்வு பூர்வமாக இந்த நிகழ்வுகளை செய்கிறார்கள், ஆரம்ப காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி செய்கிறாங்கன்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். தொடர்ந்து வாங்க. கனகபுர துயிலுமில்லம் எப்படி இருக்காண்டு. ஆனால் நாங்கள் இப்போ காட்டுறது கிளிநொச்சி நகரில் கனகபுர ரோட், டிப்போ சாத்திலிருந்து கனகபுர ரோட்டில் தான் நாங்கள் வந்துருக்கிறோம். தொடர்ந்து வாங்க. அப்படியே
உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆக நிகழ்வுகள் இப்படியான நிகழ்வுகள் என்று சொன்னால் மருந்தகங்கள் அல்லது உணவகங்கள் தான் திறந்திருக்கும். அப்படி இருந்தும் கூட சில மருந்தகங்கள் சில உணவகங்கள் பூட்டப்பட்டிருக்குது. அப்படி திறக்கப்பட்டிருக்கிற மருந்தகங்களோ அல்லது உணவகங்கள்லையோ மாவீரர்கள் எழுச்சி பாடல்கள் தான் பாடிக்கொண்டிருக்கிறவங்களை பார்க்கக்கூடியா இருக்குது. ஒரு கனகபுரம் துயிலும் இல்லத்துக்கிட்ட நெருங்கிட்டோம். சில சமூக வலைத்தளங்களில் நாங்கள் சில நியூஸ்களை பார்த்தோம். நேற்று மணலாற்று பகுதியில் இருக்கிற துயிலும் இல்லத்துக்கு சென்ற மக்களை இராணுவம் அடித்து கலைச்சதாக நாங்கள் அறிஞ்சிருந்தோம். அதுவும் இராணுவமே. ஆனால் இன்னொரு நியூஸை நாங்கள் பார்த்தோம், ஒரு செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். முழங்காவில் பகுதியில் ஒரு துயிலும் இல்லத்துக்கு மக்கள் வாட்டாவோட உள்ளுக்கு செல்ல அந்த வாட்டாவை கலட்டிட்டு போங்கன்ற ஒரு இராணுவம் சொன்னதாகவும் நாங்கள் அந்த ஒரு நியூஸை பார்த்திருந்தோம். இரண்டும் இராணுவம் இருந்தாலும் சில இராணுவங்கள் அடாவடித்தனம் செய்தாலும் கூட சில இராணுவங்கள் அவங்களுக்கு இந்த யுத்தத்தின் அல்லது இந்த போரின் அந்த உயிரிழப்புகள் சம்பந்தமாக தெரிந்து கொண்டவர்கள் அதற்கு ஆதரவாக நடந்து கொள்வதையும் எங்களால் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் இறப்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அதே போல் இராணுவம் தங்கடவங்கள் வந்ததை நினைவு கூறுகிறார்கள். நாங்களும் அவங்கள போல தான் இருந்தாலும் எங்களோட மக்களோட உணர்வை தான் நாங்கள் இதில் சொல்லிக்கொண்டு வரோம். எங்களோட மக்களோட உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்வை செய்யணும்னு சொல்லி தொடர்ந்து எங்களோட வாங்க கனகபுரம் துயிலும் இல்லம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இல்லாமல் நாங்கள் இன்னொரு சமூக வலைத்தளத்தில் ஒரு நியூஸை பார்த்துருந்தோம். ஒரு செய்தி அது எப்படி இருந்ததுன்னு சொன்னால், ஒரு இராணுவ தளபதி பதிவிட்டிருந்த தந்த முகநூல் பக்கத்தில் யுத்தம் முடிந்து 15 வருடங்களை கடந்தும் கூட அந்த மக்கள் அந்த பிள்ளைகளை நினைவு கூறுவது தனக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லியும், தங்களோட யாரோ ஒருவர் இறந்திருந்தால் அந்த நாட்களில் மட்டும் அந்த ஓராண்டு அல்லது ஒரு கிழமை அல்லது ஒரு மாதத்தில் தாங்கள் நினைவு கூறிட்டு அதை அப்படியே கைவிட்டுட்டு போயிடுவோம்னு சொல்லியும், ஆனால் பல வருடங்கள் கடந்தும் தங்களோட பிள்ளைகளை எல்லா மக்களும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அந்த நிகழ்வை கொண்டாடுறது தனக்கு பெருமை அளிக்குதுன்னு சொல்லியிருந்தார். இந்த சொற்ப வேளையில் நாங்கள் போயிடுவோம் அந்த இடத்துல. மன்னிக்கணும், அவர் அந்த இராணுவ அதிகாரி சொல்லியிருந்தார். நாங்கள் வியந்து இந்த விடயத்தை பார்ப்பதாக எங்களுக்கு அந்த நியூஸில் அவருடைய வலைத்தளத்தில் சொல்லியிருந்தார். உண்மையும் அதுதான், நாங்களும் வியந்து தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏனெண்டா ஒரு அமைப்பு இருக்கக்குள்ள அந்த அமைப்பின் நிகழ்வை செய்கிறது அந்த அமைப்புன்னு சொல்லலாம். அமைப்பே இல்லாத நேரம் அந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடக்குதுண்டா மக்கள் எவ்வளவு உணர்வுபூர்வமாக அந்த நிகழ்வை செய்கிறார்கள் என்றதை இதனூடாக பார்க்கலாம். நாங்கள் இப்போ கனகபுரம் துயிலும் இல்லத்திட்ட ஆரம்ப இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் உங்களுக்கு கனகபுரம் துயிலும் இல்லம் எவ்வளோ எழுச்சி பூர்வமாக இருக்கின்றதை நாங்கள் உங்களுக்கு காட்டப்போகிறோம். இல்லை, நாங்கள் கனகபுரம் துயிலும் இல்லத்துக்கு வந்துட்டோம். துயிலும் இல்லத்தின் ஆரம்ப பகுதி இவ்வளவு எழுச்சி பூர்வமாக இந்த இடம் இருக்கின்றது உங்களுக்கு பார்க்கக்கூடிய இருக்குது. கனகபுரத்தில் கடவுள்கள் உறங்குற இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொட்டும் மணிலையும் கடவுள்களுக்காக அவங்கள சமர்ப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்கள் இந்த நேரத்தில் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. மாவீரர்களை பெற்றோர் வணங்குறதுக்கான சகல ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டுட்டு சகல ஏற்பாடுகளும் முடிஞ்ச நிலையில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் இந்த பகுதிக்கால நாங்கள் உள்ளுக்கு போகிறோம்.
இப்போ நாங்கள் மாவீரர் துயிலும் இல்லத்தின் உள்பகுதிக்கு வந்துட்டோம். இதில் வந்து மாவீரர் துயிலும் இல்லம், கிளிநொச்சி கோட்டம், உஸ் மெதுவாக இதில் பாத்திரங்களே இருக்கிறத மாவீரர் துயிலும் இல்லம், கிளிநொச்சி கோட்டம், உஸ்ஸண்டு போட்டு மெதுவாக செல்லுங்கள், பாதங்களை தியாகங்கள். இந்த இடத்தில் இருக்கிற கல்லறைகள் எந்தெந்த பிள்ளைகள் என்னென்ன பேரில் வந்து இந்த கல்லறைகள் இருக்குன்றதை முழுமையாக தந்திருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் வராத ஆட்கள் நீங்கள் இந்த காணொலியை பார்த்தா உங்களோட பிள்ளைகளோட பேரும் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். எனக்கு சிலவாகத்தான் இந்த இதை காட்டுறேன் நான். இதில் உங்களோட பிள்ளைகளும் இருக்குதா இல்லையா, இதில் போட்டிருக்கிற ஆண்டு மாதத்தில் இது மாற்றம் இருக்கா அல்லது விலாசங்கள் இது மாற்றம் இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ முதலாவது காட்டிட்டேன். ரெண்டாவது பகுதியை பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அல்லது இந்த நிர்வாகத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் கதைக்கலாம். உங்களோட பிள்ளைகளோட பேர் விவரம் அல்லது சரியான விவரங்கள் எது மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் இதில் நிறைய இருக்குது, எல்லாமே எடுத்து போட முடியாது எனக்கு. இதிலே நேரம் போயிடும், ஃபுல்லாக நேரம். இதில் ஓரளவு நான் இப்போ காட்டுறேன்னு பாருங்கள். இதில் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்குது. உங்களோட பிள்ளைகளதும் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இதில் போடலாம், பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் ஒரு ஐயா வந்து பார்க்குறார். ஐயா உங்களோட மகன் இருக்கா ஐயா அதில்? என்ன இது? ரைட். இதில் கேப்டன் சசிகரன், ரைட். வவுனியா கிளிநொச்சா? இங்கே கீழே இருக்கிறேன்னு. சரி. எங்கே இருக்கிறீங்க ஐயா? திருவியார். இது இப்படி போட்டிருக்கிறது நல்ல மேலா? எல்லாரும் வந்து பார்க்கலாம், அடையாளம் பிடிக்கலாம். அங்கேயும் கிடக்குதா? சரி. அப்படியும் இருக்குதானே. அங்கெல்லாம் ஆவண்ணா பகுதி. இது வந்து பார்த்தபடியா உங்களுக்கு டக்குன்னு பிடிச்சிட்டீங்க, நம்பரை வச்சு போகலாம் அந்த இடத்துக்கு. என்ன சரி. கிளிநொச்சின் ஆரம்பத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் சிட்டியான முறையில் எல்லா ஒழுங்கும் ஏற்பாடு செய்திருக்கணும். மாவீரர் துயிலும் இல்லத்துக்கான சகலதும் இன்றைக்கு வந்து ஆரஞ்சு விளக்கு கொளுத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கணும். பாருங்க எவ்வளோ அழகான முறையில் இதை ஒழுங்குபடுத்தியிருக்கணும். வந்து பிரதானமான மேடை இதில் இருக்குது. பிரதானமான மேடைக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பிரதானமான இடத்துக்கு போயிட்டோம். இதில் வந்து பொதுச்சுடர் இந்த இடத்துல தான் ஏற்றப்படும். ஆனால் கல்லறைகள் வந்து எல்லாமே வந்து இதில் வந்து பொதுவாக வச்சுருக்கிறாங்க. இது வந்து பொதுவான கல்லறை. இந்த பொதுவான கல்லறையில் வந்து பேர்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. பாருங்கள். பகுதியிலையும் வந்து பாருங்க எவ்வளோ அழகான முறையில் ஒழுங்குபடுத்தியிருக்கணும். ஒரு சிஸ்டர் அவர்கள் இங்கே வந்து நின்று பார்த்து கொண்டிருக்கணும்.
இதில் ஆனா ஆவண்ண ஈனா பகுதி என்று இதில் போட்டிருக்கணும். இதில் ஒரு அம்மா இருக்கிறார். இப்போ நாங்கள் கனபுர துயிலும் இல்லத்தின் ஒரு பகுதி ஆனா பகுதி அவண்ணா பகுதியை நாங்கள் விட்டு அடுத்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து பல்லாயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்றக்கூடிய மாதிரி தான் இங்கே ஒழுங்குபடுத்தியிருக்கிறோம். இன்னும் இடம் காணாண்டு அங்கே ஒழுங்குபடுத்தி செய்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த காணொலியோடு நாங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க. முழுமையாக அந்த நீங்கள் கனபுர துயிலும் இல்லம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. தெரியும், போராளிகள் போராடி விழுப்புண் அடைந்து தங்களால் இயங்க முடியாத சூழலில் கூட இந்த மக்களுக்கான இந்த தன்னோட நின்று வீரமரணம் அடைந்த அந்த சக போராளிகளுக்காக இந்த இடத்துல வந்து மழை என்னும் பார்க்காம சக்கர நாற்காலியில் வந்து கடமையாற்றி அந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்துறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து கனகபுர துயிலும் இல்லத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. முழுமையாக கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லம் வந்து பூர்த்தி நிலைக்கு வந்துட்டு ஒவ்வொரு தீபங்கள் ஏற்றுன்ற இடத்துக்கு அருகாமையில் அந்த பிள்ளைகளை வந்து நினைவு கூறுற வண்ணம் தென்னம்பிள்ளைகளை வைத்திருக்கலாம். ஊடகவியலாளர்களுக்கு ஒரு பகுதி ஒதுக்கியிருக்கிறோம். இந்த பகுதி தான் ஊடகவியலாளர்களுக்குரிய பகுதி. இப்போவே பெற்றோர்கள் வந்து தங்களுக்குரிய இடங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறோம்.
கண்ணேரீரே வந்தெழுவா காத்திருப்போர் காதுகளில் வார்த்தை ஒன்று பேசிடுவார் பதில் கேட்பார்